நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கு. குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கும் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. இப்போ இந்த இரண்டு படங்களும் பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கு. புஷ்பா படத்தோட தமிழ் ஈவெண்ட்டில் குட் பேட் அக்லிக்கு ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, படம் பொங்கல் ரிலீஸ்க்கு ஏம் பண்ணுறோம்னு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக லைகா ப்ரொடக்ஷன் விடாமுயற்சி படத்தோட ட்ரீசர் வெளியிட்டு படம் பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாஸில் இந்த இரண்டு படங்களும் அஃபிஷியலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்தே பொங்கல் ரிலீஸ்னு கன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஆனால் அஜித்குமாரோட இந்த இரண்டு படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜனவரி மாதத்தில் மந்த் ஸ்டார்டிங் பொங்கல் முன்னிட்டும், இல்லைனா மந்த் எண்டில் ரிலீஸ் ஆக போகுதா, இல்லைனா விடாமுயற்சி மட்டும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி குட் பேட் அக்லி படம் போஸ்ட்மார்ட் ஆக போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஆனால் இந்த இரண்டு படங்களும் ஒரே மாதத்தில் ஒரே தேதியில் கிளாஷ் ஆகாது. ப்ரொடியூசர் சைட்லேருந்து அப்கமிங்கான அஃபிஷியல் அப்டேட்ஸில் என்ன அப்டேட் வெளியிடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் விஜய் சேதுபதியோட நடிப்பில் டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதனோட இயக்கத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலான படங்களில் மகாராஜா படமும் 2024 இடம் பிடிச்சிருக்கு. இப்போது இந்த படம் சைனீஸில் டப் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் 2 நாட்களில் மட்டுமே படம் 19 கோடி சைனாவில் கலெக்ட் ஆகியிருக்கு. விஜய் சேதுபதியோட நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆன மகாராஜா படம் சைனாவிலையும் நல்ல வரவேற்பு இருக்குது. நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் டிசம்பர் 5ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்க புஷ்பா 2 படத்தோட அட்வான்ஸ் தியேட்டர் புக்கிங்ஸ் இப்போ கேரளாவில் 1 by 1 ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கேரளாவில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டேஸில் தமிழ்நாட்டிலையும் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மலையாளம் த்ரில்லர் மூவியான பௌகைன் வில்லியா படம் டிசம்பர் 13ஆம் தேதி சோனி லிவ் OTT தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் OTT ரிலீஸ் தேதி சோனி லிவ் OTT தளம் அறிவிச்சிருக்காங்க. சண்முக பாண்டியன் விஜயகாந்தோட நடிப்பில் படைத்தலைவன் படம் தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இளையராஜாவோட மியூசிக்கில் இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சிருச்சு. படம் அப்கமிங் டேஸில் தியேட்டர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இளையராஜாவோட மியூசிக்கில் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயனோட அமரன் படம் அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மற்றும் ஹிந்தி லாங்குவேஜஸில் அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 5 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் அமரன் படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் கழித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அமரன் படம் எப்போ OTTயில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு டிசம்பர் 5ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அஃபிஷியலாக படக்குழுவினரும் டிசம்பர் 5 நெட்ஃப்ளிக்ஸில் அமரன் படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆன லால் சலாம் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி இன்னமும் OTTயில் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. படம் இப்போது டிசம்பர் 14ஆம் தேதி ஜி டிவியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 14 அன்னைக்கு ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் HD OTTயில் ரிலீஸ் ஆகுதா, இல்லைனா தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லால் சலாம் இப்போதைக்கு HD டிசம்பர் 14ன்னு நியூஸ் வந்திருக்கு. மலையாள நடிகர் பிருத்திவிராஜோட இயக்கத்தில் மோகன்லால் அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் படம் எம்புரான். இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த படம் மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. பிருத்திவிராஜ் இயக்கும் இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. பிருத்திவிராஜ் இயக்கி மோகன்லால் அவர்கள் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இது மலையாளத்தில் அடுத்ததாக வெளியாக இருக்க ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி மார்ச் 27ன்னு அறிவிச்சிருக்காங்க.